தடுத்தாட்கொள்ளும் தயாபரன். வட இந்தியாவிலே ராம்லால் சேட் என்ற மிகப்பெரிய பணக்காரர் வசித்து வந்தார். அவருக்கு தன்னுடைய வியாபாரம், வருமானம், வீடு, வாசல், மனைவி, மக்கள் என்ற இவை மட்டுமே முக்கியமாக இருந்தது. இறைவனை பற்றி சிந்திக்க கூட அவருக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சேட்ஜியை இறைவன் எப்படியாவது மனம் திருந்தி நல்ல வழிக்கு வர வேண்டும், அவனை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார். அதனால் ஒரு சாது வடிவத்திலே சேட்ஜியின் கடை முன்னாலே போய் நின்றார். அப்போது ராம்லாலுக்கு வேலை மும்மரத்தில் எதுவும் பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ நேரமில்லை. தன் வேலையாளிடம் ஒரு காலனா கொடுத்து அதை அந்த சாதுவுக்கு கொடு என்று சொன்னார். ஆனால் அந்த சாது சொல்லுகின்றார், எனக்கு நீ கொடுக்கும் பணமெல்லாம் வேண்டாம், ராதேஷ்யாம் ராதேஷ்யாம் சீதாராம் என்று 3 முறை இறை நாமத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்போது ராம்லால் சேட் சிரித்து கொண்டே சொல்லுகின்றான், உன்னை போல சோம்பேறிகளுக்குத்தான் இதெல்லாம் செய்வதற்கு நேரம் இருக்கும். எனக்கு வேலைகளை கவனிப்பதற்கும் வருமானத்தை பெருக்குவதற்குமே நேரம் பத்தவில்லை. இதில் எப்படி இறை நாமத்தை நான் சொல்லுவேன் என்று விரட்டி அடித்து விடுகின்றான். இறைவன் சென்று விடுகின்றார். ஆனால் ஒருவரை திருத்த வேண்டும் என்று முடிவு கட்டிய பின் எத்தனை பிரச்சனைகள், இடையூறுகள் வந்தாலும் இறைவன் எப்படியெல்லாம் அதில் தன்னுடைய விளையாட்டுகளை காட்டுகின்றார் என்பது தொடர்ந்து வருகின்றது. அவருடைய வீட்டிற்கு சாயங்கால பொழுது ராம்லால் சேட் அன்றாடம் நடைப்பயிற்சிக்காக 6 to 8 மணி வரையிலேயும் வெளியே செல்லுவது வழக்கம். அந்த நேரத்தில் இவர் உள்ளே நுழைகின்றார். இறைவனால் ஆகாதது எதுவும் இல்லை என்றபடி ராம்லால் சேட்டினுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி போல உள்ளே வருகின்றார். வீட்டில் இருந்த மனைவிக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். எப்பொழுதும் 8 மணிக்கு தானே திரும்பி வருவீர்கள், அதற்கு முன்பாகவே மிக விரைவாக வந்துவிட்டதன் காரணம் என்ன என்று மனைவி கேட்கின்றார். அப்போ சொல்லுகின்றார், என்னை போலவே உருமாறக்கூடிய திறம் படைத்த ஒருவன் நம் ஊருக்குள் வந்திருக்கின்றான். அவன் விரும்பிய வடிவத்தை விரும்பிய நேரத்திலே மாற்றி எடுத்துக்கொள்ளக்கூடியவன். அவன் ஒருவேளை இங்கே நுழைந்து ஏதாவது செய்து விடக்கூடாது, ஏமாற்றி விடக்கூடாது என்று உங்களை எச்சரிப்பதற்காக நான் வந்தேன் என்று சொல்லுகின்றார். இவர்கள் அவனுடைய அறைக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். சந்தோஷமாக இருக்கின்றார்கள். உண்மையான ராம்லால் சேட் வருகின்றான் 8 மணிக்கு. உள்ளே இருந்தபடியே மனைவி திட்டுகின்றாள், அட போக்கிருப்பையிலே எங்களை ஏமாற்றுவதற்காக இப்படி வந்திருக்கின்றாயா? ஓடு ஓடு, என்னுடைய கணவர் உள்ளேதான் இருக்கின்றார். ஏற்கனவே இப்படி ஏமாற்று பேரொளி ஒருவன் வருவான், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் என்று சொல்ல, அவன் இல்லவே இல்லை, நான் உன்னுடைய கணவன் ராம்லால் வந்திருக்கின்றேன் என்று சொல்லி கதவை மீண்டும் மீண்டும் தட்டுகின்றான். திறந்து பார்க்கின்றார்கள். உள்ளே இருப்பவரும் வெளியே இருப்பவரும் ஒரே அச்சாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கே குழப்பமாக இருக்கின்றது. வழக்கு நீதிபதி இடத்துல எடுத்து செல்கின்றார்கள். நீதிபதிக்கு அதைவிட குழப்பமாக இருக்கின்றது. யார் உண்மையானவன், யார் போலியானவன் என்பதை கண்டுபிடிக்க என்ன வகை செய்வது என்று யோசிக்கின்றார்.
அப்போது நீதிபதி உடனடியாக யோசித்து ஒரு முடிவு செய்கின்றார். சமீபத்திலே உங்களுடைய மகளுக்கு திருமணம் செய்தீர்கள், ஒரு புதிய வீடு கட்டினீர்கள். இந்த 2 பெரிய செலவுக்கும் நீங்கள் என்ன தொகையை ஒதுக்கினீர்கள் என்று கேட்கின்றார். பாவம் ராம்லால் சேட்டுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அனைத்தும் அறிந்த ஆண்டவன் உடனடியாக வீடு கட்டுவதற்கு இத்தனை ரூபாய் ஆயிற்று, என்னுடைய மகளின் திருமணத்திற்கு இவ்வளவு செலவு செய்தேன் என்ற தொகையை சரியாக சொல்லுகின்றார். அப்போ நீதிபதி உடனடியாக இவன் போலியானவன், ஊரை விட்டு அவனை துரத்தி விடுங்கள் என்று விரட்டி அடிக்கின்றார்கள். அதேபடியே உத்தரவு நிறைவேற்றப்படுகின்றது. மனம் நொந்து போன ராம்லால் சேட் வேறு வழி இல்லாமல் பிருந்தாவனத்துக்கு வந்து சேருகின்றார். அந்த சூழலில் இருந்த இறை நாமம் எப்பொழுதும் 24 மணி நேரமும் ஒலித்து கொண்டே இருக்கின்ற நிலையை பார்த்து அவனையும் அறியாமல் கண்ணனின் திருநாமங்களை இடைவிடாமல் தானும் உச்சரிக்க ஆரம்பிக்கின்றார். அந்த ஜபத்திலே ஒரு இனிமையை காண ஆரம்பிக்கின்றார். பல ஆண்டுகள் ஓடுகின்றன. இறைவன் மறுபடியும் முதலாக சேட்டோடைய கடைக்கு போன சாதுவாக அந்த வடிவத்திலே வருகின்றார். என்ன ராம்லால், இங்கே இருக்கின்றாய், என்ன ஆயிற்று என்று ஒன்றும் அறியாதவர் போல கேட்டுவிட்டு, இப்பொழுதாவது உனக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கு சமயம் கிடைக்குமா? ஒரே ஒரு முறை எனக்காக இறை நாமத்தை சொல்ல மாட்டாயா என்று கேட்கின்றார். அப்போ ராம்லால் அழுது கொண்டே சொல்லுகின்றான், சுவாமிஜி, அன்றைக்கு நீங்கள் சொன்னபடி நான் கேட்டிருந்தால் இந்த விபரீதங்கள் எல்லாம் நடந்தே இருக்காது என்று. மத்தியான வேளையிலே சாது கடைக்கு வந்ததுக்கு பின்னாலே என்னென்னலாம் வீட்டில் குழப்பம் நடந்தது, நீதிபதி ஊரை விட்டே விரட்டி விட்டார், எல்லா விஷயங்களையும் சொல்லி அழுகின்றான். அப்போது இறைவனாக வந்த அந்த சாது சொல்லுகின்றார், எல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல், உன்னுடைய மனதை மாற்றி இறை சிந்தனையை அங்கு இட்டு நிரப்ப வேண்டும் என்பதற்காக இறைவனே செய்ததுதான். இனி நீ உன்னுடைய வீட்டுக்கு போகலாம். அங்கு சேட் வடிவத்தில் இருந்த, உருவத்திலே இருந்த இறைவன் கிளம்பி சென்று விட்டார் என்று சொல்லுகின்றார். ஆனால் ராம்லாலுக்கு இம்மி அளவு கூட திரும்பி செல்ல மனம் இல்லை. அவன் சொல்லுகின்றான், எனக்கு இனி குடும்பம் இல்லை, குழந்தைகள் இல்லை, பெரிய வியாபாரம், லட்சக்கணக்காக வியாபாரம் பார்த்த அந்த சூழல் எனக்கு மனத்துக்கு ஒத்து வராது, எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் இறந்துபட்டு போகும் வரையிலேயும் இந்த இறை நாமத்தின் இனிமையை அனுபவித்து கொண்டு இந்த புண்ணிய பூமியிலேயே இருந்து விடுகின்றேன் என்று சொல்லுகின்றார். நான் சொல்லக்கூடிய அந்த கதைகள் எல்லாமே தெய்வீக வாழ்க்கை சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் தலைவராக இருந்த சுவாமி சிவானந்தர் ரிஷிகேசில் அவங்களுடைய தலைமை ஆசிரமம் இருக்கிறது. அவர் தன்னுடைய கல்வி தகுதியிலே மருத்துவராக பட்டம் பெற்றவர். ஏறக்குறைய 80-85 ஆண்டுகளுக்கு முன்னால் சமீபத்தில் இருந்தவர். நாம் தடுத்தாட்கொண்ட தயாபரன் என்று சுந்தரர் வாழ்க்கையிலே சிவன் தடுத்தாட்கொண்டதை பார்க்கிறோம். ஆனால் சமீபத்திலே இந்த கலிகாலத்திலே கூட சிவானந்தர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே
இப்படி ஒரு ராம்லால் என்ற பெரிய வியாபாரியை அந்த வியாபார சூழலில் இருந்து எப்படி இறைவன் தன்பால் ஈர்த்து கொண்டான் என்பதை பார்க்கின்றோம். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இறைவன் நாம் எவ்வளவு உலகியல் விஷயத்தில் சம்பாதிக்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும், இதுதான் வாழ்க்கை, இறைவனை பற்றி சிந்திக்க எனக்கு நேரமில்லை, அவன் நாமத்தை சொல்ல எனக்கு நேரமில்லை என்று இருந்தாலும் கூட இறைவன் நம்மை திருத்தி அமைக்க வேண்டும், அவனிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு கஷ்டங்களை கொடுப்பது போல கொடுத்து அந்த கஷ்டங்களின் மூலமாக கடவுளின் பக்கமாக நம் பார்வையை திருப்புகின்றார். அதற்கு ஏற்ப நம் மனமும் பக்குவம் அடைகின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே நல்ல நிலையில் இருந்தாலும் சரி, அல்ல நிலையில் இருந்தாலும் சரி, செல்வ செழிப்பிலே இருக்கும் பொழுது இறைவனை பற்றி நான் அவன் நாமங்களை சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன் என்று அந்த ராம்லால் சேட் மறுத்து சொன்னது போல இல்லாமல், நல்ல வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே சிக்கலும் பிரச்சனைகளும் சவால்களும் வந்த சமயத்திலும் சரி, எப்பொழுதும் இறைவனை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும், அதற்கு இறைவனே நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.